நந்தினி, நந்தினி, என்னங்க ஆண்டி? எங்கப்பா உங்க அம்மா? எங்கப்பா அம்மா இல்லையா வீட்டுல? அம்மா கல்யாணத்துக்கு போயிருக்காங்க ஆண்டி. நீங்க போலையா? நான் போகலப்பா, கல்யாணத்துக்கு போகல. வெறும் வேலை கட்டு போக ரிசப்ஷனுக்கு போகலான்ட்டு இருக்கேன்ப்பா. வாங்க ஆண்டி, உட்காருங்க. உட்காரலாம்ப்பா, வீட்டுல வேலை போட்டு கிடக்குது. அதான் என்னப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரி, இந்தாங்க ஆண்டி. என்ன ஆண்டி டெய்லியும் தானே வேலைக்கு போறீங்க? ஒரு நாளைக்கு லீவ் எடுக்க வேண்டியதானே? கல்யாணத்துக்கு போயிட்டு வர வேண்டியது. என்னப்பா செய்யறது? கை செலவுக்கு வேணும்ல, வேலையை கெடுத்துட்டு போக மனசு இல்ல. என்ன செய்ய? ரிசப்ஷனுக்கு போகணும் சாயங்காலத்துக்கு. என்னாண்டி டெய்லியும் வேலைக்கு போறீங்க, கை செலவுக்குன்னு தான் சொல்றீங்க? என்னப்பா செய்யறது? பொம்பளைங்க வேலைக்கு போனா கை செலவுக்கு ஆகுதோ, கை செயின் வாங்க ஆகுதோ. வெளியில தைரியமா நானும் சம்பாதிக்கிறேன்னு சொல்ல முடியலப்பா. அப்படித்தானே சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. சொன்னா வீட்டுல ஈகோ பிரச்சனை வந்துடும். அதனாலதான் சொல்ல முடியல. கை செலவுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன பண்ண? நீங்க இன்னும் படிச்சு பெரிய வேலைக்கு போனாலும், ₹1,00,000 சம்பளம் வாங்கினாலும், அப்பயும் நீங்களும் இப்படிதான் சொல்லி ஆகணும். கை செலவுக்கு ஏதோ நானும் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆண்டி இது 80s காலம் இல்ல, 2K காலம். இங்க எல்லாரும் சமம். ஏப்பா, என்ன காலமா இருந்தாலும் பொம்பளை தலையெழுத்து என்னைக்கு மாற போகுதோ தெரியலப்பா. நீங்களாவது எப்படியோ நல்லபடியா இருங்க, நல்ல தைரியமா இருங்க. சரிப்பா, வீட்டுல வேலை இருக்குன்னு போய் சமைக்கணும். நான் போயிட்டு வரேன். அம்மா வந்து சொல்லுப்பா, நான் வந்துட்டு போனேன்னு. சரி ஆண்டி. சரிப்பா.